Good morning, students. Good morning to all. Today we are going to see Unit 6 Prose, the last lesson, remaining part. So, remaining one from page number 164. In the last class, what we have seen about Mr. Hamel, how he worried about the language. The language changed from the next day. அடுத்த நாள்ல இருந்து எப்படி அந்த லாங்குவேஜ் வந்து அந்த நாட்டுல மாறப்போகுது அப்படின்றத பத்தியும் அந்த கிளாஸ்ல அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு. தென் அவர் வந்து அந்த கிளாஸ்க்கு உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு கொஸ்டின் கேட்கும் போது அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு. பார்ட்டிசிபிளுக்கு என்னால ஒரு ஆன்சர் கூட பண்ண முடியலன்றது. தென் அப்பார்ட் ஃப்ரம் த அதர் ஸ்டூடெண்ட்ஸ், அதர் வில்லேஜ் பீப்புள் ஆல்சோ were sitting in the classroom last benches, isn't it? லாஸ்ட் பெஞ்ச்ல அந்த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதிலா அந்த லாஸ்ட் பெஞ்ச்ல மற்ற பீப்புளும் உட்கார்ந்துருந்தாங்க. நாளையில இருந்து இந்த லாங்குவேஜும் மாறுது அப்படின்றதுக்காக. தென் ஃப்ரம் ஒன் திங் டு அனதர், M. Hamel went on to talk of the French language, saying that it was the most beautiful language in the world. ஸோ அதுக்கப்புறம் அவரு சொல்ல ஆரம்பிக்கிறார், எப்படி அந்த பிரெஞ்சு லாங்குவேஜ் எப்படிப்பட்டது, அதை எப்படி நம்ம நினைக்கணும்ன்றத பத்தி அவர் இப்ப அடுத்த கிளாஸ ஸ்டார்ட் பண்ண போறாரு. பிரெஞ்சு லாங்குவேஜை பத்தி இப்ப பேச போறாரு. நாட் ஃபார் த கிளாஸ் இல்லாம ஜெனரலா பிரெஞ்சு லாங்குவேஜ் பத்தி சொல்றாரு. இதுவே வந்து ரொம்ப உலகத்துல வந்து மிகுந்த அழகுந்த மொழி அப்படின்றார். The clearest, the most logical that we must guard it among us and never forget it, because when the people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. அது வந்து இந்த மொழி வந்து தெளிவாகவும் ரொம்ப ரொம்ப பொருத்தமாகவும் இருக்கு. நம்ம லாங்குவேஜ் பிரெஞ்சு லாங்குவேஜ் அழகாகவும் இருக்கு, ரொம்ப தெளிவாகவும் இருக்கு, மிகவும் பொருத்தமான தர்க்க ரீதியா நம்மளோட அந்த லாங்குவேஜ் அந்த கல்ச்சர் ரீதியாவும் அழகா இருக்கு. நம்ம கிட்ட அதை பாதுகாக்கணும், அதை ஒருபோதும் மறக்க கூடாது. ஏன்னா நாட்டு மக்கள் என்ஸ்லேவ்னா அடிமைப்படுத்தப்படுது. நாட்டு மக்கள் அடிமைப்படுத்தும் போது தன்னோட மொழியை வந்து தீவிரமா தக்க வச்சுக்கணும். அதுதான் வந்து அவங்களோட அந்த சிறைச்சாலை போறாங்கன்னா அதுக்கு ஒரு சிறந்த திறவுகோல், கீ டு தர் பிரிசன். ஒருவேளை அவங்க ஏதாச்சும் ஒரு இதுல அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போறாங்க, மக்கள் ஏதாச்சும் போராட்டத்துல இருக்கும் போது அவங்களை கைது செய்யறாங்கன்னா இந்த லாங்குவேஜை வந்து மறக்காம இருந்தாங்கன்னா இந்த லாங்குவேஜ் பீப்புள் ஒன்னு சேர்ந்து they can get together and to do something about this. அந்த நாட்டு அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடுறதுக்கு இந்த கம்யூனிகேஷன் வேணும். So officially they had changed the language, but in front of us, that means in home, நமக்குள்ள கம்யூனிகேட் பண்ணும் போது கண்டிப்பா இந்த லாங்குவேஜ்ல தான் நம்ம பேசணும். இந்த லாங்குவேஜை மறக்க கூடாது, இது என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு உதவும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். Then he opened a grammar and read us our lesson. அதுக்கப்புறம் அவர் கிராமர் எடுத்து எங்களோட லெசனை ரீட் பண்ண ஆரம்பிச்சார். I was amazed to see how well I understood it. ஸோ இப்போ அதை அவரு படிச்சு காமிச்சுட்டே இருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எந்த அளவுக்கு நான் இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத நினைச்சு எனக்கே ஆச்சரியமா ஆயிடுச்சு. All he said, he seemed so easy. I think too that I had never listened so carefully and that he had never explained everything with so much patience. அதெல்லாம் நான் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு ஆச்சரியப்பட்டேன். அவர் சொன்னது எல்லாமே இப்ப ஈஸியா தெரிஞ்சிச்சு. இது மாதிரி நான் எப்பயும் கவனிச்சதும் கிடையாது. அவரும் இந்த அளவுக்கு பொறுமையோட சொன்னதில்ல, விளக்கி சொன்னதில்ல. அவர் ஒருவேளை நல்லா சொல்லியிருந்தா கூட the classroom interaction and the classroom interest, கிளாஸ் டீச்சர்ஸ் நடத்தும் போது அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா எப்பயுமே ஈஸியா இருக்கும். அதுக்குரிய மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் நமக்குள்ள வரணும். இந்த ஆத்தரம் இதுக்கு முன்னாடி கிளாஸ் கவனிச்சப்போ அவருக்கு பிடிக்கவே இல்லை.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கொஸ்டின் கேட்டப்ப அதுல ஒரு வார்த்தை கூட இவரால் ஆன்சரும் பண்ண முடியல. பட் இன்னைக்கு அதே கிராமர் அவர் நடத்தும் போது இவருக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிருச்சு. ஏன்னு தெரியல, ஏன்னா இது நம்ம விட்டு போக போதே அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வாட் இஸ் த மெயின் தீம் ஃபார் ஹியர்? வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், வி ஹேவ் டு கான்சென்ட்ரேட். கான்சென்ட்ரேஷனும் இன்ட்ரெஸ்டும் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நமக்கு ஈஸி ஆயிடும். ஒரு நெருக்கு வெட்டில என்னது, ஒரு அவசரத்துல இது இல்ல அப்படின்ற சூழ்நிலையில தான் படிக்கணும்னு நினைக்க கூடாது. இருக்கிற நேரங்கள்லயே அதை கரெக்டான வகையில யூஸ் பண்ணணும். It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away and to put it all into our heads at one stroke. அவரு இந்த பரிதாபத்துக்குரிய மனிதன், புவர் மனிதன்னா காசு இல்லாம ஏழைன்னு கிடையாது, பரிதாபத்துக்குரியவன். So poor is not explains only the poor people who are not having money. புவர்ன்றது எப்பயுமே பணம் இல்லாத ஏழைன்றதை மட்டும் குறிக்காது. It can give the several meanings. யாராச்சும் நடக்க முடியலன்னா புவர் மேன் இன் வாக், நடக்க இயலாமை, அவங்களால பேச இயலாமை, அல்லது ஒரு சூழ்நிலையில அவங்களால முடிவெடுக்க முடியாம இருக்கும் போது அப்ப அந்த புவர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணும். சோ பரிதாபத்துக்குரிய மனிதன். அந்த பரிதாபத்துக்குரிய மனுஷன் என்ன செஞ்சுட்டாரு, தான் போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க நினைச்சிட்டாரு. அதனால பாடம் எல்லாத்தையும் எங்க தலையில ஒரே நேரத்துல திணிக்கிற மாதிரி, ஒன் ஸ்ட்ரோக்னா எனக்கு ஒரே திணிக்கிற மாதிரி, ஒரே நேரத்தை எங்க தலையில திணிக்கிற மாதிரியும் ஒரு தோணுச்சு எனக்கு. அவரை ரெகுலரா தான் எடுக்கிறாரு, இவனுக்கு அப்படி தோணுது. இன்னைக்கு மட்டும் தானே கவனிக்கிறான், அப்போ அவனுக்கு என்னது மொத்தமா நிறைய நடத்துற மாதிரி அவனுக்கு ஃபீல் பண்றான். After the grammar, we had a lesson in writing. That day, M. Hamel had new copies for us, written in a beautiful round hand, France, Alaska, France, Alaska. என்னது அதுக்கப்புறம் அந்த கிராமர் கிளாஸுக்கு பின்னாடி எங்களுக்கு என்னது ரிட்டன் ஒர்க், ரைட்டிங், அந்த ரைட்டிங் பிராக்டிஸ் இருந்துச்சு. அன்னைக்கு அவர் ஹேமல் என்ன செஞ்சிருக்காரு, ரொம்ப அழகான முறையில எழுதப்பட்ட ஒரு புதிய நோட்டு காப்பீஸ், நியூ காப்பீஸ், ஒரு புதிய பயிற்சி ஏடு அந்த ரிட்டன் பிராக்டிஸுக்கு கொடுத்தாரு. அது என்ன, பிரான்ஸ் அல்சேஸ், பிரான்ஸ் அல்சேஸ் அப்படின்னு அதுல இருந்துச்சு. They looked like little flags floating everywhere in the schoolroom, hung from the road at the top of our desk. அதை பார்க்கும்போது அந்த பள்ளிக்கூடத்து அறையில என்ன இருக்கு, சின்னஞ்சிறு கொடி போல தோணுச்சு. ஆனா அங்க இருக்க டெஸ்க்ல உச்சியில ஃபுல்லா என்ன செஞ்சாரு, அந்த கம்பியை தொங்க விட்டார். கம்பியில அந்த ஒவ்வொரு இதையும் சின்ன சின்ன கொடி மாதிரி இருக்கிறத தொங்க விட்டார். ஒவ்வொருத்தவங்களும் என்ன செஞ்சாங்க, அந்த எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் அங்க ஒரு அமைதியும் இருந்துச்சு. இட் லுக் லைக் அந்த பிரைமரி கிளாஸஸ்லாம் நான் அந்த நோட்டீஸ் போர்டு மாதிரி அந்த பேப்பர் மாதிரி எழுதி தொங்க விடுவாங்க இல்லையா, ஒவ்வொரு குச்சியில அந்த போர்டு, நம்ம எங்கேயாச்சும் போறோம்னா ஒரு போர்டு மாதிரி ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நோட்டீஸ் போர்டு மாதிரி, அது மாதிரி அவர் அங்க ரெடி பண்ணார். பிளாக் மாதிரி எடுத்து ஒரு கம்பியில அப்படியே ஒவ்வொரு அந்த பயிற்சி ஏட்டில் இருக்கக்கூடிய ஒன்னையும் அவர் அங்க தொங்க விடுறார். So you ought to have seen how everyone said to walk and how quiet it was. எல்லாரும் ரொம்ப அமைதியா இருந்ததை பார்க்க அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. The only sound was the scratching of the pens over the paper. ஒரே ஒரு சவுண்ட் தான் கேட்டுச்சு. என்ன சவுண்டு அது, இந்த பேப்பர்ல எழுதுன அந்த சவுண்டு மட்டும்தான் அங்க கேட்டுச்சு, வேற எந்த ஒரு சவுண்டும் அங்க கேட்கல. Once some beetles flew in, but nobody paid any attention to them. Not even the littlest one who walked right on tracing the fish hooks as if that was French too. So once some beetles flew. Beetles என்னது, சின்ன சின்ன அந்த தேனீக்கள் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்க சின்ன சின்ன வண்டு மாதிரி இருக்கும். அந்த வண்டு மட்டும் அப்ப அந்த கிளாஸ் ரூம்ல பறந்து வந்துச்சு. ஆனா சின்ன பிள்ளைங்க கூட அதுல ஒரு அட்டென்ஷன், even though any attention, nobody paid any attention to them, not even the littlest ones. littlest ஒன்னு அங்க இருக்க சின்ன சின்ன பிள்ளைங்க. நம்ம நார்மலா ஒரு கிளாஸ் கவனிக்கிறோம், ஒரு பள்ளி வருது, இல்ல ஏதாச்சும் ஒரு பேர்ட்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு பறந்து உள்ள வருது, ஒரு சின்ன பூச்சி, ஒரு தட்டான இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா உடனே நம்ம கவனம் அந்த பக்கம் திரும்பும், எவ்வளவுதான் ரொம்ப அட்டென்ஷனா கிளாஸ் கவனிச்சுட்டு இருந்தாலும். பட் இந்த இடத்துல அந்த சின்ன சின்ன வண்டு வந்தத அங்க இருக்க சின்ன பிள்ளைய கூட அது மேல அட்டென்ஷன் செலுத்தல.
அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இந்த ஒர்க்ல தான் இருந்திருக்கு. Who walked right on tracing the fish hooks. Fish hooks அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவங்களோட அந்த சின்னஞ்சிறியவங்க கூட கவனம் செலுத்தாம தன்னுடைய அச்செடுக்கும் தாளின் அந்த எழுத மீன் கொக்கிகள்னா இந்த எழுத்துக்களை அதான் பிரெஞ்சு அப்படின்ற மாதிரி எழுதுனாங்க. அந்த மீன் கொக்கி மாதிரினா அப்படியே கூர்மை அந்த எழுத்துக்களை அந்த பிரெஞ்சு லாங்குவேஜ அதுல எழுதுனாங்க. On the roof, the pigeons cooed very low, and I thought to myself, will they make them sing in German? Even the pigeons on the roof, அந்த மேற்கூரை மேல இப்ப என்ன இருக்கு, அந்த pigeons புறாக்கள் எல்லாம் மெல்லிய ரொம்ப மெல்லிச சவுண்ட் கொடுக்குது. அதை கேட்ட நான் எனக்குள்ள என்ன நினைச்சேன், அந்த புறாக்களை கூட இனிமேல ஜெர்மானிய மொழியில பாட வைப்பாங்களோ நினைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம என்ன திங்க் பண்றோமோ அந்த சவுண்ட்ல அந்த லாங்குவேஜ்ல தான் அந்த பேர்ட்ஸோ அனிமல்ஸோ சவுண்ட் கொடுக்குற மாதிரி தெரியும். பட் இந்த சவுண்ட் இப்ப இவனுக்கு என்ன தோணுதுன்னா, நம்மள இப்படி ஆர்டர் பண்றாங்க, இனிமேல் அந்த புறாவை கூட அவங்க ஜெர்மனி லாங்குவேஜ்ல பாட வைப்பாங்களோ அப்படின்னு அவரு நினைக்கிறார். Whenever I looked up from my writing, I saw M. Hamel sitting motionless in his chair and gazing first at one thing, then to another, as if he wanted to fix in his mind just how everything looked in that little school room. இதுக்கு முன்னாடி நான் எழுதிக்கிட்டே நிமிந்து பார்த்தப்பெல்லாம் ஹேமல் என்ன செஞ்சாரு, அவரோட நாற்காலியில அவரோட சேர்ல அசைவே இல்லாம அப்படி கம்முன்னு அமர்ந்து உட்கார்ந்துருக்காரு. எந்த ஒரு அமைதியும்ல, ஒரு சோகத்தோட ஒரு வருத்தத்தோட. தென் ஒரு பொருளை அப்படியே கிளாஸ் அப்படியே சுத்தி பாக்குறது. லாஸ்டா அந்த ஸ்கூலை விட்டு போறேன்னா என்னது, அந்த இடத்துல உட்காந்து ஒவ்வொரு ஞாபகமா வருது, ஒவ்வொரு பொருள் மேல அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கவனத்தை செலுத்தி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் கூர்ந்து அப்படியே பாத்துக்கிறாரு. பார்த்துட்டு இந்த என்னது, இந்த சின்ன ஒரு ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல ஒவ்வொரு பொருளும் எப்படி இருக்கு அப்படின்றத தன்னோட மனசுல அப்படியே அவர் பார்வை மூலம் பதிஞ்சு வச்சுக்க நினைக்கிறார். அவர் இதுக்கு முன்னாடி இங்க டீச் பண்ணது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், தென் இந்த பொருள்கள் எல்லாத்தையும் மனசுல பதிய வச்சுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவரு கூர்ந்து பாக்குறாரு. Fancy, for 40 years he had been there in the same place with his garden outside the window and his class in front of him, just like that. உண்மையிலேயே அது ரொம்ப கொஞ்சம் வருத்தம் தரக்கூடியதுதான். ஃபேன்சி அப்படி மீன்ஸ் அப்படின்னு எக்ஸலன்ஸ், அற்புதம்னு அர்த்தம். ஏன்னா அவர் ஒரே இடத்துல 40 வருஷமா இங்க வேலை பார்க்கிறார். ஜன்னலுக்கு வெளியில அவருடைய தோட்டமும் அவருக்கு முன்னால அவருடைய வகுப்பும் அப்படியே இருந்துச்சு. அதாவது ஜன்னலுக்கு வெளியே அவருடைய தோட்டம்னா என்னது, ஸ்கூல் தான் என்னது அவருடைய தோட்டம் நினைச்சுக்கிறாரு அவரு. அந்த ஸ்கூல் பள்ளி அந்த ஸ்கூல் கேம்பஸ் தான் அவரோட தோட்டம்னு நினைக்கிறார். ஸோ அவருக்கு முன்னால அவருடைய வகுப்பு அப்படியே இருந்துச்சு. அந்த மேஜை நாற்காலி எல்லாமே என்னது தேஞ்சு போச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு இப்போ தேஞ்சு போச்சு. தென் அது போக அந்த கார்டன், ஸ்கூல்ல கார்டன்ஸ் இருக்கும்ல, அங்க இருக்கக்கூடிய அந்த வால்நட் மரம் எல்லாம் நல்ல உயரமா வளர்ந்துருச்சு. Only the desks and benches had been once smooth அது தேஞ்சிருச்சு. The walnut trees, underline, the walnut trees in the garden were taller, and the hopvine that he had planted himself twined above the windows to the roof. அந்த வால்நட் மரங்கள் மட்டும் ரொம்ப உயரமா வளர்ந்துருச்சு. எந்த அளவுக்கு, அந்த ரூஃபை தாண்டி வளர்ந்துருச்சு. How it must have broken his heart to leave it all, poor man. இந்த ஹோப்வைன் அண்டர்லைன் பண்ணுங்கப்பா. ஹோப்வைன்னா என்னது, அந்த நட்டு வச்ச திராட்சை கொடி. அவர் கையாலேயே நட்டு வச்ச அந்த திராட்சை கொடி தான் ஜன்னல்ல இருந்து மேற்கூரை வரையும் அப்படியே பின்னி போயிடுச்சு. திராட்சை கொடியில வளரக்கூடியது. அவர் அங்க நட்டு வச்ச அந்த திராட்சை கொடி அப்படியே ஜன்னல் வெளியில போய் மேற்கூரை புறம் அப்படியே படர்ந்து போயிருக்கு. How it must have broken his heart to leave it all, poor man. எப்படி அவருக்கு இதெல்லாம் விட்டு செல்ல அவருக்கு மனசு வரும். சோ அவரோட மனசு எந்த அளவுக்கு உடைஞ்சிருக்கும். புவர் மேன், ஒரு பரிதாபத்திற்குரிய மனிதர் ஆயிட்டார். இப்போ to hear his
to hear his sister moving about in the room above, packing their trunks, for they must leave the country next day. ஸோ இந்த மாதிரி அவரை அப்படியே மெதுவாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும்போது மேல் மாடியில் அவரோட வீடு இருக்கு. அந்த வீட்டில் அவருடைய சிஸ்டர் வந்து பெட்டியெல்லாம் நிரப்பிட்டு இருந்தாங்க. பெட்டினா என்னது, அந்த ட்ரெஸ் அவர் எடுத்துட்டு போகக்கூடிய அந்த ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் நிரப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா த நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் அவங்க இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. தென் கொஸ்டின் ஆன்சர் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல் லெசன் நம்ம முடிச்சுக்குவோம். But he had the courage to hear every lesson to the very last. After the writing, we had a lesson in history, and then the babies chanted their Bobby, Bobby, Boo. So, but he had the courage. ஒவ்வொரு பாடத்தையும் கடைசி வரையும் கேட்கறதுக்கு அவருக்கு தைரியம் இருந்துச்சு. ஆனா எழுத்து பயிற்சிக்கு பிறகு அவங்களுக்கு என்ன லெசன் நடத்தினாங்களாம், வரலாறு ஹிஸ்டரியில ஒரு லெசன் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த மழலைகள் சின்ன சின்ன குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட பாடங்களான அந்த பாபே பி போபு அப்படின்னு சொல்லி பாடினாங்க. அது ஒரு சாங், அந்த ஒரு சாங்கை பாடினாங்க. Down there at the back of the room, old Hauser had put on his spectacles and, holding his primer in both hands, spelled the letters with them. அதுக்கப்புறம் வகுப்புக்கு அந்த பின்னாடி பகுதியில் உட்காந்துருந்தல ஒரு ஓல்டு மேன் ஹவுசர், அவரை தன்னுடைய அரிச்சுவடி நூலை எடுத்து 2 கையில பிடிச்சுக்கிட்டு கண்ணாடியை மாட்டிட்டு என்ன செஞ்சாரு, அந்த குழந்தைகளோட சேர்த்து அந்த எழுத்துக்களை உச்சரிச்சாங்க. ஒவ்வொரு லெட்டரா நம்ம இப்ப ஏபிசிடி சொல்லணும்ல, அது மாதிரி அந்த எழுத்துக்களை ஃபுல்லா உச்சரிச்சாங்க. ஸ்பெல் த லெட்டர்ஸ் வித் தம், அவங்களோட சேர்ந்து இவரும் ஸ்பெல் பண்ணி அந்த சொல்றாரு, உச்சரிக்கிறார். You could see that he too was crying. His voice trembled with emotion, and it was so funny to hear him that we all wanted to laugh and cry. Oh, how well I remember it, that last lesson. So அவரு அந்த சொல்லிட்டு இருக்கும் போதே அவருக்கு என்னது, அவர் குரல்ல ரொம்ப மற்றவங்களை போல அவரும் அழுதுட்டு இருந்தார். அவர் யாரு, அந்த சொன்னவரும் அந்த ஓல்டு மேனும் அவர் குரல்ல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டனால தடுமாறிக்கிச்சு. அவர் படிக்கிறத கேட்க வேடிக்கையா இருந்துச்சு. லைக் எ ஃபன். ஒருத்தவங்க அழுதுகிட்டே ரீட் பண்ணி அழுதுகிட்டே ஒரு வார்த்தையை சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்க நடந்துருச்சு. தென் நாங்க எல்லாரும் சிரிக்கவும் ஆரம்பிச்சோம், அழுகவும் ஆரம்பிச்சோம். அவர் அப்படி சொல்றதை கேட்டு சிரிக்கவும் தோணுச்சு, அழுகவும் தோணுச்சோம். அந்த கடைசி பாடத்தை நான் எவ்வளவு அழகா இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்றத அவர் இங்க ரிமைண்ட் பண்றாரு ஒரு தடவை. All at once the church clock struck 12. ஒரு சமயம் என்னது, அந்த 12 o'clock வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்க அந்த சர்ச் மணில. Then the angelus, அண்டர்லைன் பண்ணப்பா, angelus என்னது, ஒரு பிரேயர் சாங். அது என்னது, ஜெபம்னு சொல்லுவாங்க. அது அந்த ஜெபம் வந்து சொல்லப்பட்டுச்சு. At the same time, at the same moment, the trumpets of the Busians returning from drill sounded under our windows, and Hamel stood up, very pale, in his chair. I never saw him look so tall. என்னது, பெல் அடிச்சது அதே தருணத்துல அந்த பயிற்சி, அந்த ட்ரைனிங், அந்த ட்ரம்பெட்ஸ் அந்த கேம்ப்ல இருந்து என்னாச்சு, ஒரு ட்ரில் சத்தம் கேட்டுச்சு. ஒரு பிரசேர்களோட அந்த இசையொலி அந்த ஜன்னல் வழியில கேட்டுச்சு. அந்த கேட்கவுமே ஹேமல் என்ன செஞ்சாரு, ரொம்ப பயத்திலையும் அதே போல தெளிஞ்சவங்களாகவும் தன்னோட நாற்காலில இருந்து அப்படி எழுந்து அப்படி நின்னாரு. அப்போ அவர் அவ்வளவு உயரமானவர்ன்றத நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இப்ப வந்து அவரை பார்க்கல ஒரு ஜைஜாண்டிக்கா தெரியுது இவருக்கு. அதுக்காண்டி அவர் எந்திரிச்சே நிக்காம இருக்க போறதுன்னு இல்ல, ஒரு சடனா ஒரு கம்பீரத்தோட அப்படியே ஒரு தெளிந்தவரா எந்திரிக்கும் போது அவருக்கு ஆத்தருக்கு ஒரு இப்ப அவர் இவ்வளவு உயரமா இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தோணுது அவருக்கு. Hamel stood up very pale in his pale, ஒரு தெளிந்தவரா தெளிவற்றவரா. I never saw him look so tall. My friends, said he. But something choked him. He could not go on. அவர் என்னது, என் நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்றாரு. ஆனா ஏதோ ஒன்று அவர் என்னது பேச விடாம அந்த வார்த்தைகள் வெளியே வரல. அவரால he could not go on, அவரால வந்து திருப்பி தொடர்ந்து பேசவே முடியல.
Then he turned to the blackboard, took a piece of chalk, and bearing on with all his might, he wrote as loud as he could, "Vive France." என்ன செய்யறாரு அவரு? உடனே சுண்ணாம்பு அந்த சாக் பீஸ் எடுத்துறாரு. பீஸ் ஆஃப் சாக் எடுத்து பின்னாடி திரும்பி அந்த கரும்பலகை பக்கம் அந்த போர்டு பக்கம் திரும்புறாரு. திரும்பி என்ன எழுதுறாரு? தன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரொம்ப பெரிய லெட்டர்ஸ்ல வைவ் லவ் பிரான்ஸ் பிரான்ஸ் நீடூழி வாழ்க அப்படின்னு சொல்லி அதுல எழுதிட்டார். Then he stopped and leaned his head against the wall, and without a word he made a gesture to us with his hand. School is dismissed. You may go. அவர் என்னது தான் அதை எழுதி முடிச்சுட்டு அதை நிறுத்திட்டு தான் அந்த சோத்து பக்கம் அப்படியே சோத்து பக்கம் தலையை சாய்ச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசல. அமைதியா என்ன செஞ்சாரு? ஜெஸ்டர்னா சைகை, கையை நோக்கி ஒரு அப்படியே கை அப்படியே இந்த சைகையில் அப்படியே காமிச்சு நம்ம டாட்டா காமிக்கிற மாதிரி பாய் பாய் அப்படின்னு காமிக்கிற மாதிரி கையை அசைச்சு ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ், பள்ளி கலைக்கப்பட்டது, நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த ஆத்தர் எந்த அளவுக்கு இதை ஃபீல் பண்ணி எழுதியிருக்காருன்றது நம்ம இந்த கதையை தெரிஞ்சாலே தெரியும். அது போக எதுவுமே நமக்கு கொடுக்கப்பட்ட நம்ம தாய்மொழியும் மறக்க கூடாது. அது போக நமக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியும் என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. Alphonse Daudet was a French. Year 1840 to 1897 was a French novelist and short story writer. The last lesson is set in the days of the Franco-Prussian War 1870 to 1871 இந்த ஸ்டோரி எழுதப்பட்டது. In which France was defeated by Prussia led by Bismarck. Prussia then consisted of what now are the nations of Germany, Poland and parts of Austria. In this story, the French districts of Alaska and Lorraine have passed into Prussian hands. இது நல்ல ஒரு எழுத்தாளர் இந்த கடைசி பாடம் லாஸ்ட் லெசன்றது இந்த பிரெஞ்சு பிரஷ்ய போறப்ப எழுதுனது. இந்த போர் என்னது பிஸ்மார்க்ன்றவனால வழி நடத்தப்பட்டுச்சு. தென் அதுல பிரான்ஸ் தோற்கடிக்கப்பட்டுச்சு. அந்த காலத்துல பிரிஸ்சியான்றது இப்ப இருக்க ஜெர்மனி, போலந்து அண்ட் ஆஸ்திரியாவோட சில பகுதிகள். இந்த கதையில வரக்கூடிய அந்த அல்சேஸ் மற்றும் லொரைன்றது பிரெஞ்சு மாவட்டங்கள்னு பிரஷ்யர்களால கைப்பற்றப்பட்டது. Then this is the glossary. Then next I show this is the textbook questions. Maybe in the last class I have shown that mind map, isn't it? Mind map உனக்கு last classல கொடுத்துட்டேன். See the question answer. Reading and the passage இடையில இருக்கக்கூடிய questions for what kind of news was usually put up on the bulletin board? Bad news. அந்த bold letterல இருக்கத மட்டும் ரீட் பண்றேன். யூடியூப்ல கிளாஸ் போட்டாலும் அதை கவனிக்கிறவங்களும் இதை அப்படியே ஆன்சர்ஸ் எழுதி வச்சுக்கலாம். The last battles, the drafts, orders of the commanding officer were usually put up on the bulletin board. What was the usual scene when school began every day? Usual scene எப்போ ஸ்கூல் திறந்தா எப்படி இருக்கும்? Opening and closing of desks, lessons repeated in unison, அதை எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி சொல்றது. And the teacher's great ruler rapping on the table மேல அப்படி தட்டுறது. இதுதான் usual scene. Other than the students who were present in the class, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்புறம் வேற யாரெல்லாம் பிரசன்ட் ஆயிருந்தாங்க அந்த கிளாஸ்ல? The village people, old author, the former mayor, the former postmaster and several others were present in the class. Why did Mr. Hamel, it was a last French lesson? எதுக்காக Hamel சொன்னாரு இது last French lesson சொல்லி? The order has come from the Berlin to teach only German in the schools of Alaska and Lorraine. The new master would come to the next day. அடுத்த நாள் நியூ மாஸ்டர் வருவாரு. ஸோ எனக்கு இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்றாரு. And you can see the Tamil meaning for the G words. So you can refer this G words. Then, what was Frank asked to tell? Was he able to answer? Frank was asked to recite the rules of participants. No, he was not able to answer. Frank என்ன கொஸ்டின் கேட்டாங்க? இந்த பார்ட்டிசிபிள்ஸ் பத்தி ரிசைட் ஒப்பிக்க சொன்னாங்க. பட் அவனால ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ண முடியல.
Why did Mr. Hamel blame himself? To water his flowers, he gave Franz holiday when he wanted to go for fishing. ஏன் வந்து ஹேமல் வந்து அவரை திட்டல. ஏன்னா நீயும் வந்து என்னது உன்னைய மாதிரி தான் இனிமேல் நான் என்னது பூக்களுக்கு தண்ணி ஊத்த போறேன், தென் போய் ஃபிஷிங் பிடிக்க போறேன், இனிமேல் எனக்கு அதுதான் வேலை. அது அவரையும் திட்டிக்கிறாரு. தென் அவன் சொல்லாதனால அவனையும் அதனால சொல்ல முடியல. What did M. Hamel say about the French language? M. Hamel said that French language was the most beautiful language and it is the most logical language also. How many years had M. Hamel been in the village? Hamel had been in the village for 40 years. Then book back question. Why did Franz dread to go to school that day? Franz teacher M. Hamel told him that he was going to ask questions on participles. But Franz did not know the first word about participles. So he dreaded to go to school that day. What were the various things that tempted Franz to spend his day outdoors? Warm and bright outdoors, chirping of the birds. கிளாஸ்க்கு போகாம அவன் என்னென்னலாம் வெளியில இருந்து பண்ணுவான், வெளியில அந்த அவுட்டோர்ஸ் அண்ட் ட்ரில்லிங் ஆஃப் த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இன் த ஓப்பன் ஃபீல்ட் இதெல்லாம் பார்த்தாமே. சிப்பிங் ஆஃப் த பேர்ட்ஸ் அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து ஓப்பன் ஃபீல்ட்ல பண்ணக்கூடிய அந்த ட்ரைனிங் ட்ரில்லிங். Why was the narrator not able to get to his desk without being seen? The Hamel was walking up and down. Class has already started. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் அந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அவங்க பேச இருப்பாங்க. அதனால ஹேமல் வந்து மெதுவா அப்படியே மேலே கீழே பார்த்துட்டே நடக்கணும். வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் சாரி ஃபார்? ஃப்ரான்ஸ் வாஸ் சாரி ஃபார் நாட் லேர்னிங் ஹிஸ் லெசன். அவன் வந்து எதுக்காக சாரி கேட்டுட்டு அந்த லெசனை நான் படிக்கல அப்படின்னு. Why were the old villagers sitting in the lost desk? The old villagers were sitting in the lost desk to honor and thank M. Hamel's 40 years of faithful service. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா. அவருடைய ஃபெய்த்ஃபுல் சர்வீஸுக்காக எதுக்காக அந்த வில்லேஜர்ஸ் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. அண்ட் ஷோயிங் த ரெஸ்பெக்ட் ஃபார் த கண்ட்ரி, அவங்களுடைய கண்ட்ரிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காகவும் மிஸ்டர் ஹேமலோட அந்த 40 வருஷம் சர்வீஸுக்கு ஃபெய்த்ஃபுல் அந்த உண்மையான சர்வீஸை பெருமைப்படுத்துறதுக்காகவும் அங்கே இருந்தாங்க. What were the thoughts of the narrator's parents? The narrator's parents preferred him to work on a farm or at the mill so as to have a little more money. அவனோட நரேட்டரோட பேரண்ட்ஸ் என்ன நினைச்சாங்க, அவனுக்கு படிப்பு வரல, ஸோ ஒரு வயல்வெளியிலேயோ அல்லது ஏதாச்சும் ஒரு மில்லில் ஒர்க் பண்ணா கொஞ்சம் பணம் சம்பாரிச்சு கொடுப்போம் அப்படின்றத திங்க் பண்ணாங்க. Why does M. Hamel say that we must guard our language? Yes, when people are enslaved, as long as they hold their language. எப்பயாச்சும் அடிமைப்படுத்தப்பட்டோம்னா அப்பயும் நம்மளுடைய தாய்மொழியை நம்ம விடக்கூடாது. It is as if they had the key to the prison. M. Hamel was gazing at many things. What were they? M. Hamel was gazing at everything in the little school. எதை வந்து அப்படியே ரொம்ப கூர்ந்து பார்த்துட்டே இருந்தாரு அந்த லிட்டில் ஸ்கூல் ரூம் தான். The 9th question. When and how did M. Hamel bid farewell into the class? When the church clock, எப்போ வந்து அதை கடைசியா அந்த கிளாஸை முடிச்சாரு? When the church clock struck 12, M. Hamel bid farewell to the class. He wrote Vive France. என்ன எழுதினார் அவர்? Vive France எழுதினார் on blackboard and told the students that the school dismissed them and let them go. Then paragraph question. We appreciate the value of something only if we are about to lose it. Explain this with reference to the French language and M. Hamel. What is the name of the lesson? The Lost Lesson. Author Alphonse Daudet. Theme: Importance of Mother Tongue. Condition of France after the Franco-Prussian War. Who are the main characters? M. Hamel, France, village people. And outlook: Mother Tongue, important, people, attend the class. M. Hamel taught the Lost Lesson. So, 2 districts of France. You can read this. I read this one, and next paragraph the same thing. They are divided into the side heading. இது வந்து நார்மலா யார் வேணாலும் எழுதலாம்ப்பா. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாக்ஸ்ல வந்து இந்த கேரக்டர்ஸ், அவுட்லுக், தீம்லாம் கண்டிப்பா போட்டாகணும்.
அதுக்கப்புறம் பேராகிராஃபை இப்படி எழுதினாலே போதும். தென் இன்னும் நல்லா எனக்கு ஃபுல் மார்க் வாங்கணும், இன்னும் வந்து எனக்கு கிளியரா திருத்துறவங்களுக்கு அதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சைட் ஹெட்டிங் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுக்கதை எழுதிக்கலாம். 2 districts of France, Alaska and Lorraine were taken over by the Prussian during Franco-Prussian War. 2 district பிரான்ஸும் அலாஸ்காவும் லொரைன் இதெல்லாம் என்னது பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அலாஸ்கா லொரைன் வந்து பிரான்ஸ் பிரிசிய வார்ல எடுத்துக்கொள்ளப்படுச்சு. The people were compelled to learn German instead of French. ஜெர்மனுக்கு பதிலா பிரெஞ்சு instead of பிரெஞ்சுக்கு பதிலா ஜெர்மன் கத்துக்கணும் கம்பல் பண்ணப்பட்டாங்க. When they knew French will no longer be taught to them, they realized its importance. அவங்க தெரிய வரும்போது பிரெஞ்சு வந்து இனிமேல் பிரெஞ்சு வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் அதோட இம்பார்ட்டன்ஸை உணர்ந்தாங்க. Suddenly they developed an inclination longer be taught to them. An inclination towards learning French. The students, the village people, all over, the former mayor, the former postmaster and several others were present in the class. இவங்க எல்லாருமே இந்த கிளாஸ்ல இருந்தாங்க. யாரு apart from this students? They wanted to attend the lost French lesson. They eagerly brought their old form primers to learn the language. என்னது ஓல்டு ஃபார்ம் அந்த பழைய வயதானவங்க கூட அந்த லாங்குவேஜை இப்ப கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கு. The French teacher M. Hamel said that the French language was the most beautiful, clearest and logical language in the world. He advised them to go their language. கண்டிப்பா நம்ம லாங்குவேஜை நம்ம பாதுகாக்கணும்னு நினைச்சாரு. இதுதான் ரொம்ப அழகானது, கிளியரானது, ஒரு தர்க்க ரீதியான ஒரு லாங்குவேஜ். He explained the lesson with all patience. The whole class keenly learned the lost French lesson. Thus, they appreciate the value of the language only when they are about to lose it. அவங்க அதை இழக்கும் போதுதான் அந்த லாங்குவேஜோட வேல்யூ அவங்களுக்கு தெரியப்பட்டது. With this reference, we can understand that we appreciate the value of something only when we are about to lose it. ஒன்னை இழக்கிறதுக்கு முன்னாடியே அதை பத்தின வேல்யூவை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். The same thing they are given the side heading wise, isn't it? See here, introduction, late realization, the last lesson, importance of French, Frenchல வந்து French எப்படிலாம் இருக்குன்னு சொல்றது, and conclusion. Same paragraph தான்ப்பா, அந்த side heading போட்டு இங்க கொடுத்துருக்காங்க. So you must write the moral. What is the moral? If you are late, you may lose some valuables. இதையுமே நம்ம காலம் தாழ்த்தி செஞ்சோம்னா நிறைய விஷயங்களை நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். Give an account of the last day of M. Hamel in school. The last dayல அவர் எப்படி வந்தாருன்றது மேக்சிமம் அதுவும் ரிப்பீட்டடா இதுதான் வரும். இதுல எது மாறும் கொஞ்சம், அந்த அவுட்லுக் மட்டும் கொஞ்சம் மாறும். சேம் தீம் தான்ப்பா, ஆனா அவுட்லுக் மட்டும் மாறும். I only read the outlook alone. M. Hamel, best dress, quiet classroom, villagers, lost lesson, not scold France, would not speak, long life France. அந்த லாஸ்ட் மூமெண்ட் இப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தது எல்லாமே இந்த பேராகிராஃப்ல வந்துடும். கடைசி அவர் எப்படி ஃபீல் பண்றாருன்ற வரைக்கும் வந்துடும். நெக்ஸ்ட் the same paragraph for the side heading. சைட் ஹெட்டிங் வச்சு சேம் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. சைட் ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் அந்த சைட் ஹெட்டிங் எழுதுறோம்னா உள்ள அந்த மேல இதுவும் எழுதணும்ப்பா. இன்ட்ரடக்ஷன், M. Hamel and his class, Villagers tribute, France realization, Hamel's announcement, Hamel's emotions. Then what is the theme? Moral. Never give up your mother tongue, never lose your identity. உங்களுடைய தாய்மொழியை இழந்து விடாதீர்கள், உங்களுடைய ஐடென்டிட்டியும் அடையாளத்தையும் இழந்து விடாதீங்கன்றாங்க. See, this is a picture. Birds chirping. அவன் ஃபர்ஸ்ட் உள்ள நுழையும் போது அந்த கிளாஸுக்கு வரும்போது, and soldiers drilling. இந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாம் ட்ரில்லிங் அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Then this is the bulletin board. இந்த புல்லட்டின் போர்டுல தான் இது வரைக்கும் கடந்த 2 வருஷமா சோகமான விஷயங்களா கேட்டுக்கிட்டே நான் வந்துகிட்டே இருக்கேன். டீச்சர்ஸ் ரூலர், கையில அந்த ஊர்ல தடி மாதிரி வச்சிருப்பாங்க அது. பிரான்ஸ் வென்ட் டு ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு பிரான்ஸ் வேகமா அந்த போறான். பாத்தீங்கன்னாலே தெரியும், அவன் இந்த இடத்துல நடந்து போறான் வேகமா. நெக்ஸ்ட்
3-cornered hats. 3 corner hat போட்டிருந்தார்ல. Then old primer. இந்த old primer அந்த காலத்து அந்த அரிச்சுவடி மாதிரி இருக்கிறது. Then Berlin. This is the name of the city, Berlin. And River Saar. River Saar. Then this is the participle. What is participle? Frenchலையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. Participle infinitive, past participle நம்ம படிப்போம் இல்லையா. இது வந்து பிரெஞ்சுல வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு போட்டிருக்காங்க. இங்க இங்கிலீஷ்ல to have, hadன்னு போடுவோம். இன்ஃபினிட்டிவ்னா to have, past participleனா had. பட் இங்க வந்து பாருங்க boy you and to drinkனா boys view. பிரெஞ்சு லாங்குவேஜ்ல இங்கிட்டு இருக்க நம்ம இங்கிலீஷ்ல இருக்கிறத பிரெஞ்சுல எப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. conduire conduite, to drive drove. கனைச்சர் அப்படின்னா என்னது? கனு. and savior so to know knew. courir courrier, to run ran. croire crow, to believe believed. இது லெஃப்ட் ரைட் சைடுல இருக்க இங்கிலீஷ்க்குரிய அந்த பிரெஞ்சு லாங்குவேஜ் அங்க கொடுத்துருக்காங்க. தென் ஒர்க்கிங் ஆன் யுவர் ஃபார்ம். அது என்ன சொல்றாரு? இதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் போய் ஃபார்ம்ல தான் வேலை பார்க்க போறேன்னு சொல்றாரு. இந்த ஃபார்ம்ல வந்து இந்த பையனை வேலை பார்க்க வச்சு கொஞ்சம் வருமானம் வந்தா போதும்னு நினைக்கிறாங்க. அல்லது சாமில், அந்த மரம் மறுக்கக்கூடிய அந்த மில்லு. தென் ஃபிஷிங். எம்ஹாமல் அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபிஷிங். தென் ஸ்கிராச்சிங் ஆஃப் பென்ஸ். அந்த பெண்ணோட சத்தம் மட்டும்தான் கேக்குது. அது எப்படி இருக்கு? அந்த ஃபிஷ் ஹூக்ஸ் மாதிரி இருக்கு. ஹூக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. அத வந்து அந்த எழுத்துக்கள் வடிவம் வந்து ஃபிஷ் ஹூக்ஸ், ஃபிஷ்ஷை தூக்கக்கூடிய அந்த ஹூக்ஸ் மாதிரி இருக்கு. பிஜிஎன் ஸ்கூல். பிஜிஎன்ஸ கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது மரத்துல இருந்து மெல்ல சத்தத்துல கத்துது, அந்த சவுண்ட் கொடுக்குது கூ கூன்னு. ஹேமல் சிட்டிங் மோஷன்லெஸ். என்னது? எந்த ஒரு அசைவும் இல்லாம அவர் அப்படியே என்னது பார்த்துட்டே நிக்கிறார். தென் வால்நட் ட்ரீஸ். திஸ் இஸ் த ட்ரீஸ் வால்நட். அவர் நட்டு வைத்த அந்த வால்நட் ட்ரீஸ் ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு. ஆஃப் வைன். அப்ப என்னது? அந்த திராட்சை கிரேப்ஸ். கிரேப்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கிரேப்ஸ் கொத்து பாருங்க, அந்த இது தெரியுது பாருங்க. அதை வச்சுதான் அந்த ஜன்னல் வழியில மேல டாப் ரூப் வரைக்கும் போயிடுச்சு. ஆஞ்சலஸ் அப்படின்னா அந்த 3 times ப்ரேயர். சர்ச் பெல் அடிச்சு 3 times ப்ரேயர் பண்ணுவாங்க. தென் இது இந்த போர்டில் அவர் எழுதியிருக்காரு பாருங்க. பைலா பிரான்ஸ். பிரான்ஸ் நீடூழி வாழ்கன்னு எழுதியிருக்காரு. ஓகே. Then so the class this time unit 6 prose over. So what you are going to do, first you write the mind map and synopsis, then you write the glossary. Next I have shown the question answer காமிச்சேன்ப்பா. You must write all the question answer in your notebook and paragraph also. எல்லாத்தையுமே எழுதிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க.